மந்திரம் இதையும் பிரித்து பாருங்க. மந்திரம், மந்த்னா மனம், திடம்னா திடம். மனசை திடப்படுத்துறதுக்கு மட்டும்தான் மந்திரம். கேட்டது கிடைக்குமானா கிடையாது. எடுத்த உடனே ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் நான் ஒரு 1000 தடவை சொல்கிறேன், நான் நினச்சவர் உடனே என் முன்னாடி தோன்றுவாரா அப்படின்னா அவருக்கு மைண்ட் இருந்தால் தான் வருவார். அவர் ஆல்ரெடி ஆஸ்திரேலியாவில் இருந்தால் எப்படி நேராக வருவார்? என் மனசு திடமாயிடுது. என் மனசு திடமாகி மந்திரத்தின் மூலமாக என் மனதை திடப்படுத்தி, அந்த திடமான மனதின் மூலமாக நான் என்னை யாரை சந்திக்கணும்னு நினைக்கிறேனோ இல்லை எனக்கு எது தேவைங்கிறதோ அதை என் மூலமாகவே என்னுடைய மைண்டை, என்னுடைய திடமான மனசை செலுத்துகிறேன். அதன்பால் செலுத்தும் போது அது என்னை நோக்கி இன்றோ நாளையோ கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? அதுதான் அப்போ மந்திரம்ங்கிறது என் மனதை செம்மைப்படுத்துவதுக்குன்னு அர்த்தமாகுதா? அவ்வளோதானே ஒழிய கேட்டதை கிடைக்கிறதுக்கு மந்திரம் கிடையாது. அது ஜீபும்பா வேலை. அது விட்லாச்சாரிய படத்தில் மட்டும்தான் நடக்கும். மந்திரம்னா மனதை திடப்படுத்துவது. நம்ம எந்த அளவுக்கு மந்திரம் சொல்லியிருக்கோம், எந்த அளவுக்கு அதை சின்சியராக சொல்கிறோங்கிறத பொறுத்து தான் நான் சொன்ன அந்த வேலையும் நடக்கும். அதுக்கு வெகு நாட்கள் ஆகும். நான் மந்திரம் சொல்லும்போது வேறு எந்த சிந்தனையும் எனக்குள்ளே வராமல் இருக்கணுமே இல்லையா?